சிட்டியை சுத்தம் பண்றது மட்டும் தானே வேலை. அதையே எதுக்கு பிரைவேட் கொடுக்கணும் தான் எல்லாரும் பேசாம கேக்குறாங்க. ரிப்பன் பில்டிங்கை வித்துற சொல்லுங்க, சட்டமன்றத்தை வித்துற சொல்லுங்க, பார்லமெண்டத்தை வித்துற சொல்லுங்க. ஒரு நல்ல பிரைவேட் ஆள் இருப்பாங்க, கிளீனா இருப்பாங்க, வாங்கிக்கிட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பல பேர் கோடி பெரிய காம்படிஷனாவே இருக்கு. வாங்கிக்கிட்டு அவன் மாதிரி சம்பளம் ஆமியன்ட்டு வாங்க சொல்லுங்க. இந்த ரிப்பன் பில்லில் உட்காந்துருக்கல இந்த அம்மா, இந்த அம்மா அவங்ககிட்ட சம்பளம் வாங்க பிரைவேட்டில் போய் வாங்கிக்கிற வேண்டியதானே. உனக்கு தான் வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் பார்க்குறோம்ல உங்களை, நீங்களாம் ஒரு வேலையும் இல்லைங்க. நல்ல ஏசி ரூமில் அமைதியாக உட்காந்துருக்கிறது. இப்போ இடஒதுக்கீடு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நீங்க இன்னும் நாயை விட பண்ணியை விட ரொம்ப கேவலம் நடத்த மாட்டாங்களா? ஒருவேளை தலித்து மக்கள் ஓட்டு இல்லைன்னா இவங்க எங்கிட்ட போவாங்களா? அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு, புரட்சி அம்பேத்கர் கொடுத்த ஆயுதம் தான் ஓட்டு. ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு. அதானிக்கு இங்கே இருக்கிற சாதாரண ஒரு பெண்மகளுக்கு சமம் தானே, ஓட்டு தான் தீர்மானிக்கிறது. அந்த ஓட்டை விற்காம இருங்க. அது ஒன்று தான் அந்த நேரம் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைக்காம போகாது. நாங்கள் விடமாட்டோம் பிரதர். அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் வந்து இந்த பிரைவேட்டு கொடுத்துருக்கிறீங்களே அதை நிறுத்துங்க, எல்லாமே கவர்மெண்ட் நடத்துங்க. அது அவங்க சொல்கிற கோரிக்கை ஆகும், வேற எந்த கோரிக்கையும் இல்லை. பிரைவேட்டை நீ கொடுத்துருக்கிறீங்கள அதை போய் நிறுத்தி விடு, பழசை நிறுத்து. எல்லாரையும் வந்து கவர்மெண்டே வேலையை வாங்குங்க, வேலை செய்யுங்க. இதில் என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் இந்த வேலை செய்யாதா?